வணக்கம். இன்றைக்கி சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது நல்லா வெடித்தோடனே தீயாத டக்குன்னு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. அப்புறமா பூண்டு கொஞ்சம் உரித்து நிறைய போட்டுக்குங்க. அதையும் வறுத்து எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சுண்டைக்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் தீ குறைச்சி வச்சு அதையும் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு வெடித்த உடனே பூண்டு கொஞ்சம் போடுங்க. சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்து வதக்குங்க. மை ஹோம் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி கொஞ்சம் வதங்கினா கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. கொஞ்சம் கல் உப்பு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுங்க. காம்பு எடுத்துகிட்டு புளி ஒரு எலுமிச்சை சைஸ் ஊற வச்சுக்கோங்க. புளி கரைச்சி அதில் ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கின உடனே முருங்கைக்காய் சேர்த்துங்க. ஒரு 3 முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்காய் சீசனு, அதனால் முருங்கைக்காய் போட்டேன். இந்த கூட்டி வச்ச குழம்பை ஊற்றிட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துங்க. இது நல்லா கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம சுண்டைக்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு அப்படி ஒரு திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், உளுத்தம்பருப்பு, பூண்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கூட தேங்காய் ஒரு 3 பல் தேங்காய் போட்டு அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சிலர் ரொம்ப சுண்டியும் பண்ணுவாங்க. எனக்கு இந்த அளவு இருந்தால் எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த தேங்காய், பூண்டு, வெந்தயம் இருக்கு இல்லையா, உளுந்து, அதை அரைச்சி விழுதை இதில் சேர்த்துருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டட்டும். பாருங்கள், இந்த கட்டி போதும். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் பண்ணிங்க. அப்புறம் அந்த ஒரு ஓட்டி வச்சுலையா சுண்டைக்காய், அதை லாஸ்ட்டு ஏன் அப்படி சேர்க்கணும், முழுசாக போட்டால் பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. இப்படிலாம் குழம்புலே இருந்துடும், சாப்பிட்ருவாங்க இல்லையா, அதனால தான். நான் கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிடுங்க. கொத்தமல்லி போட்டுருங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.